நீதியரசர் ஐயா அவர்கள் இங்கே சொல்லும்போது சொன்னார்கள் அல்லவா, மிக முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டுகிற நேரத்தில் சொன்னார், கலைஞர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விருப்பம், இதயத்தை தாருங்கள் அண்ணா என்று அண்ணாவிடம் கேட்ட நேரத்தில் அதை பத்திரமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன், உங்கள் காலடி மலரிலே சேர்ப்பேன், அந்த இடத்துல எனக்கு பக்கத்திலே அந்த இடம் எனக்கு வேண்டும், அந்த இடத்திலே இருக்க, நீங்கள் உறங்குகிற இடத்துக்கு பக்கத்திலே தான் இருப்பேன் சொன்ன நேரத்தில் அதற்காக அன்றைக்கு ஆண்ட தோழர்கள், இந்த இயக்கத்திலே இருந்து போனவர்கள் தான், அவர்களை கூட செய்ய விடாமல், அவர்களும் அவள் புரிந்து கொள்ள முடியாமல் RSS நெருக்கடி, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இருந்த சங்கடம், இது அலங்காரணமாக நேரிலே சொன்ன நேரத்திலே கூட அவர்கள் கலைஞருக்கு அங்கே இடம் கொடுத்தோம், அண்ணாவுக்கு நினைவகத்திலே பக்கத்திலே என்று சொல்லி பெருமை வர வேண்டியவர்கள் அந்த பெருமை வரக்கூடிய வாய்ப்பையும் கூட இழந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையான சூழல். என்றாலும் நீதித்துறையை நம்பினார்கள், நீதித்துறை கைவிடவில்லை. அந்த நீதித்துறையிலே வெற்றியை பெற்ற நேரத்திலே அவர்கள் கலகல என்று கண்ணீர் விட்டது போது ஐயா நீதியரசர் சொன்னார்கள் அல்லவா, அதே போலத்தான் எங்களுடைய உணர்வுகள் இருந்தது. இன்றைக்கு அதுதான் மிக முக்கியமான அளவிற்கு இருக்கிறது, பெரிய அளவிற்கு சாதனை செய்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சாதனை செய்தவர்களை பார்த்து என்ன செய்தார், இவர்களெல்லாம் ஏதோ வேதனை செய்தார்கள் என்று ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசலாமா? தயவு செய்து நினைத்து பாருங்கள். இதுவரை யாரும் அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அந்த பதவிக்கு வேண்டிய மரியாதை கொடுங்கள். உங்களுடைய உணர்வுகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் காவிகள் ஏன் வரக்கூடாது, காவிகளுக்கு ஏன் தமிழ்நாட்டை விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் இப்போது அவருக்கு அவ்வளவு கோபம், ஆத்திரம், ஏமாற்றம். அதன் காரணமாக இந்த ஏமாற்றத்தை பார்த்த உடனே தான் அவர் என்ன செய்கிறார், எதை சொல்ல வேண்டுமோ சொல்லவில்லை. உதாரணமாக சொல்லுங்கள், எவ்வளவு பெரிய வெள்ளம் இந்த சென்னையிலே, அந்த வெள்ளத்தை சமாளித்தது மட்டுமல்ல, செங்கற்பட்டிலே, காஞ்சிபுரத்திலே, அதற்கு அடுத்து தென் மாவட்டங்களிலே மிக முக்கியமாக அந்த நேரத்திலே எல்லாம் நம்முடைய முதல்வரும் சரி, அமைச்சர்களும் சரி, எவ்வளவு தூரம் நீர் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களை சந்தித்தார்களா இல்லையா? அது மட்டுமல்ல, நெருக்கடி காலத்திலே சொன்னார்களே, நேற்று ஒவ்வொரு நாளும் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைக்கு விடுதலையிலே கூட மிக முக்கியமாக எழுதியிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், நாளும் மக்களுக்கு தெரியும் 37,000 கோடி ரூபாய்க்கு மிக முக்கியமாக 37,000 கோடி தேவை என்று கேட்ட நேரத்தில் ஒரு முதலமைச்சர் கேட்கிறார். இது ஒன்று, அவர் ஒன்றும் பெரிய சாம்ராஜ்யம் இல்லை, அவர் சக்கரவர்த்தி அல்ல, நாமெல்லாம் சிற்றரசு இல்லை. இந்த மாநில அரசியல் சட்ட திருத்தம், அங்கே நீதிபதிகள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், இது நடத்துகிறவர்களே வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய மாநில அரசுகள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பண்ணையார் அரசியல் கிடையாது. இது ஜனநாயக நாடு, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இன்னும் கேட்டால், இன்னும் ஆளுவதற்கு மக்கள் உள்ள ஒரு அரசு என்று சொன்னால் இந்திய அரசியல் சட்டப்படியும் நடைமுறைப்படுத்தப்படியும் யாருக்கு இருக்கிறது என்றால் மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கிறதே தவிர ஒன்றிய அரசுகள் மக்களுக்கு தனியே ஆளுவதற்கு தனியே மக்கள் கிடையாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இட் இஸ் எ லீகல் ஃபிக்ஷன், ஒரு சட்ட கற்பனை, ஒரு அப்சாக்ட் என்று சொல்லக்கூடதான். நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் இங்கே கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய முறை யாருக்கு உண்டு என்றால் மாநிலத்துக்கு, மாநில முதல்வர்கள் மூலம்தான் நீங்கள் செயல்படுத்தியாக வேண்டும். ஏனென்றால் மாநிலம் என்பது இருக்கிறத, அதுதான் உண்மையானது. மக்கள் என்பது அதை பொறுத்துத்தான் மக்கள் என்பது. எனவே தான் இந்திய அரசியல் சட்டத்திலே மொழிகள் என்று வருகிற நேரத்தில் இந்தி மொழிக்கு கூட தனி இடம் கிடையாது, எந்த மொழிக்கும் தனி இடம் இல்லாத நேரத்தில் 22 மொழிகள் என்று ஆக்கியிருக்கிறார்கள். எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக போராடுகின்ற இயக்கம் இந்தியாவிலேயே திராவிடர் இயக்கம். அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படையை உருவாக்க வேண்டும்.
அதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பாலியல் நீதி சமூக நீதியோடு சேர்ந்ததுதான் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மகளிர் இவ்வளவு தெளிவாக இருக்கிறார்.